ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் 4 ஜூலை 2025 அன்று வெளியான உப்புக்கப்பரம்பு. இது ஒரு காமெடி தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் யார் செத்து போனாலும் எரிக்கிற பழக்கம் கிடையாது, புதைக்கிற பழக்கம்தான். ஊர் தலைவராக ஒருத்தர் இருக்கார். அவரோட பொண்ணு தான் கதாநாயகி கீர்த்தி சுரேஷ். படத்தில் முக்கியமான ரோல் 2 பேர் தான். ஒன்று கீர்த்தி சுரேஷ், இன்னொன்று சுகாஷ். கீர்த்தி சுரேஷ் ஊர் தலைவரோட பொண்ணு. ஒரு தருணத்தில் தலைவர் இறந்து போக மகளான கீர்த்தி சுரேஷுக்கு வாரிசு அடிப்படையில் தலைவர் பதவி வந்து சேருது. சுகாஷுக்கு வேலையே அந்த ஊரில் யார் இறந்து போனாலும் இறுதி சடங்கெல்லாம் செய்து புதைக்கிறது சுகாஷோட வேலை. இதை தலைமுறையாக சுகாஷ் குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அம்மா கீர்த்தி சுரேஷ் தலைவரானதும் யார் என்ன காட்டிலும் உடனே செய்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா தலைவராக இருக்கும்போது மகளுக்கு நல்லாவே அரசியல் பாடம் நடத்தியிருக்கார். பஞ்சாயத்து மீட்டிங்கில் யார் என்ன கேட்டாலும் எப்படி சமாளிக்கணும்னு எல்லா பாடங்களும் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு பிரச்சனையை தவிர, அது என்னென்னா பஞ்சாயத்து மீட்டிங் நடக்கும்போதே சுகாஷ் வேகமாக வந்து, அம்மா நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, சுடுகாட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிட்டு இன்னும் 4 டெட் பாடியை தான் புதைக்க முடியும், அதுக்கு மேலே இடம் இல்லைன்னு சொல்கிறான். 4 பேருக்கு மேலே புதைச்சதுக்கு அப்புறம் 4 பேரை புதைச்சதுக்கு அப்புறம் சாகிறவங்கள எங்கே கொண்டு போய் புதைக்கிறதுன்னு நீங்கள் என்ன ஊர் தலைவர், இதுக்கு எப்படியாவது பதில் சொல்லுங்கன்னு கேட்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையா நம்ம அப்பா காலத்தில் இந்தமாரி சுடுகாடு பிரச்சனையெல்லாம் வரவே இல்லையே, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை. இந்த சுடுகாடு பிரச்சனையை எப்படி சமாளித்தாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. மொத்த கதையுமே அவ்வளவுதான். இந்த படத்தோட டைரக்டர் அனி ஐவி சசி தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். இவரோட அப்பா மலையாளத்தில் முன்னணி டைரக்டர் ஐவி சசிங்கிறது குறிப்பிட வேண்டிய செய்தி. இவங்க சரியான ஒரு ஸ்டோரியை காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க படக்குழு. அதில் பாதி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் முக்கிய கதாபாத்திரம் 2 பேர் தான். ஒன்று கீர்த்தி சுரேஷ், இன்னொன்று சுகாஷ். 2 பேரும் கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா 2 கதாபாத்திரங்கள் தான். பாக்கி எல்லோரும் ப்ராப்பராக ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லை. சில பல பேர் வர்றாங்க, அடுத்தடுத்து சீனில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு காமெடி பண்ண சின்ன பட்ஜெட்டில் இது போதும், ஃபுல்லாக பண்ணிடுவோன்னு நினச்சாரான்னு தெரியல டைரக்டரு. கிளைமேக்ஸ் ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி முடிச்சிருக்காங்க. இயக்குனர் இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் கவனம் செலுத்தியிருந்தா ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியாக வந்திருக்கும். இவங்க எடுத்துக்கொண்ட கதைகளும் முக்கியமான பிரச்சனை பற்றியது. பல கிராமங்களில் சுடுகாடு பிரச்சனை கலவரமாக மாறி இருக்கு. ஜாதி சண்டையாக வளர்ந்து பல உயிர்களை காவு வாங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொடவாச பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே இதே சுடுகாடு பிரச்சனை. சென்னையிலேருந்து பல கட்சி தலைவர்கள்லாம் வந்து பஞ்சாயத்து பேசினாங்க. கலெக்டர், தாசில்தார், எஸ்பின்னு பல பேர் அரசு அதிகாரிகள் தலையிட்டு சமாதானம் செய்து வச்சாங்க. இந்த படக்குழு எடுத்துக்கொண்ட கதை சரியான கதை. படமாக்கின விதம் காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. சிட்டியில் இந்த பிரச்சனை பெருசாக தெரியாது, கிராமத்தில் இந்த பிரச்சனை சீரியஸாக இருக்கும். ஒரு காமெடி ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல பல.